ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னி டே வந்து ஒரு குட்டி ஷாப்பிங் vlog பார்க்கலாம். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடுறது நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ரிஷி சமயத்ராய் டைம் எத்தனை இந்த லாங் வீடியோவில் 2 நாள் எடுத்த vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து ஒரு குட்டி ஷாப்பிங் vlog தான். அது ஈவினிங் தான் போகிறோம். ஃபுல்லாகவே ஈவினிங் தான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். நாங்கள் மட்டும் இல்லை, இன்றைக்கி எங்கள் கூட பார்த்திங்கன்னா என்னோடய கசின் 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு சின்ன ஷாப்பிங் இருக்குது. எனக்கு வந்து மெயினாக க்ரோசரி நிறைய வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் நானும் வந்து கிளம்பிட்டோம். ஈவினிங் தான் வந்து வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஈவினிங் தான் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். வீட்டு பொருட்கள் வாங்கி நான் வந்து கரெக்டாக 1.5 மாதம் ஆயிடுச்சு. இன்னும் வந்து காலி ஆகலை. சில பொருள் காலி ஆயிடுச்சு. காலியான பொருள் மட்டும் வாங்கிடலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ചെരുപ്പ് വേണോ? ചെരുപ്പ് വേണോ? വാ ചെരുപ്പ് എടുക്കാം. വാ ഇനി വാ. ഇങ്ങ് വാ. അതോ ചെരുപ്പ് അതിട്ടിട്ട് വാ. അതിട്ടിട്ട് വാ. അത് ഗേൾസിൻ്റെത്. അമ്മ പറഞ്ഞില്ല അത് ഗേൾസിൻ്റെത്. അയ്യോ അത് ഇട്ടുകൂടാ അങ്ങനെ. അത് ഗേൾസിൻ്റെത്. ரிஷியை வந்து பெருசாக எங்கேயுமே கூட்டிகிட்டு போகிறதே இல்லை, ஸ்கூலுக்கெலாம் போகிறதுனால. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து பர்ச்சேஸ் பண்ணுவான் கூட்டிகிட்டு போனேன். அவன் பார்த்திங்கன்னா சரியான சேட்டை. அவன் வந்து ஹாப்பியாக வந்து விளையாடிட்டு இருந்தான். அவன் பின்னாடியே ஒரு ஆள் வந்து போகணும். நான் ஓடிக்கிட்டே இருந்தேன். ஸோ அவங்களுக்கு திங்ஸும் எனக்கும் திங்ஸும் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். வர வழியிலே சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு நாங்கள் வந்து வர வழியிலே ஒரு கடையில் வந்து ஏறுறோம் சாப்பிட்றதுக்காக. ஃபுல்லாக இங்கே உட்காந்து ரிஷியை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அவன் பண்ணுற சேட்டையும் அவன் டெய்லி வந்து என்னெல்லாம் எங்களை படுத்துவான் அப்படின்னு வந்து அதை பற்றி தான் பேசிக்கிட்டே இருந்தோம். இப்போவே வந்து 8:30 மேலே ஆயிடுச்சு. நாங்கள் ஈவினிங் தான் போயிருந்தோம். ஒரு 6 o'clock மேலே தான் போயிருந்தோம். ஒரு 2 hours தான் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ இப்போ 8:30 மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் இங்கேயே வந்து சாப்பிட்டு போயிடலாம். வீட்டில் போய் சமைச்சு சாப்பிட்ற டைமும் இருக்காது. என்னாலே முடியல. நான் வந்து நிறைய ஓடிட்டேன் ரிஷி பின்னாடி. ஸோ அதனால் இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம் அப்படி தான் வந்தோம். வீடியோவுக்கு வந்து மியூசிக் வந்து ஆட் பண்ணலாம். எனக்கு மியூசிக் ஆட் பண்ணுறது பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் பேசணும், இல்லைனா வந்து அந்த வீடியோட வாய்ஸை வந்து கொடுக்கணும். வீடியோட வாய்ஸ் வந்து கொடுக்க முடியாத காரணம் பார்த்திங்கன்னா அங்கே பாட்டு ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால தான் கொடுக்க முடியல, காப்பிரைட் ஆகிரும். ஸோ வீட்டுக்கு வந்ததும் எல்லா பொருட்களும் வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். வீட்டுக்கு தேவையான வாங்கின பொருட்கள் எல்லாமே சேர்த்து ஒரு 2000 கிட்ட ஆயிடுச்சு. பொருட்கள் வந்து எல்லாமே வந்து கம்மியாக இருக்குது. ஆனால் 2000 ஆகிருக்கு. எல்லாமே வந்து ரேட்டு கூடுதலாக பார்த்து வாங்கியிருக்கேன். ரேட்டு வந்து கூடுதலாக இருக்கிறது பார்த்து வாங்கலை. நான் எடுத்தது எல்லாமே வந்து ரேட் இருக்கிறது. ஆயிலு அந்த மாதிரி நிறைய வாங்கியிருந்தேன். ரிஷி பார்த்திங்கன்னா என் கூட வந்து உட்காந்துருக்கான். அவனுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலை பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். என் கூட உட்காந்து எல்லா வேலையும் வந்து பண்ணுறதுக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்.
எல்லா பொருளுமே எடுத்து அவனை வச்சு நான் வந்து எல்லாம் உள்ளாடி கொண்டு வச்சுட்டேன் கிச்சனுக்கு. அவன் எல்லாமே எடுத்துகிட்டு கிச்சனுக்கு கொண்டு போய் வச்சுட்டான். அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு. எனக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து ரிஷி இருக்கான். ஸோ அவன் எல்லாம் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளாடி கொண்டு வச்சுட்டான். வீட்டுக்கு தேவையான திங்ஸ் தான் நிறைய வாங்கியிருந்தேன். எல்லாம் ரிஷி எடுத்து கிச்சனில் கொண்டு வச்சுட்டான். ஸோ இது நெக்ஸ்ட் டே, அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சேடான நியூஸு. என்னென்னா வந்து காலையிலே ஒரு 5:30க்கெலாம் வந்து எங்களுக்கு கால் வந்துச்சு. எங்கள் அப்பாவோட அண்ணாவோட ஒய்ஃப் இறந்துட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து காலையிலே வந்து கிளம்பிட்டோம். இது பார்த்திங்கன்னா எங்கள் சொந்த ஊரில், அப்பாவோட சொந்த ஊரில். ஸோ நாங்கள் காலையிலே வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். எங்கள் ஊரில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஷெட்டு கட்டியிருப்பாங்க. ஓணம்னால இந்த ஷெட்டு கட்டியிருக்காங்க. இதில் வந்து வீட்டிலேருந்து விளையிற திங்ஸு, அப்புறம் வீட்டில் நமக்கு வந்து பண்ணுற ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து இங்கே கொண்டு வந்து விற்பாங்க. டெய்லி இங்கே பாயசம்லாம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஓணம் டைமில் இந்த மாதிரி பண்ணுறது வழக்கம். எல்லா வருஷமுமே இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஏடிஎம்லேருந்து காசு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து எங்கள் ஊர் சைடு போனால் வந்து நம்ம காசு வந்து எடுக்கணும்னா ரொம்ப தூரம் போகணும். மெயினில் வந்து தான் எடுக்கணும். அது ரொம்ப தூரமாக இருக்கும். நாங்கள் மறந்துட்டோம்னா அது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால் ஏடிஎம்லேருந்து இங்கேயே காசு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அப்புறம் போகிற வழியிலே சாப்பிட்டு தான் போனோம். ஏன்னா வந்து 12 மணிக்கு தான் நான் வந்து அது அடக்கம் நடக்க போகுது. ஸோ நாங்கள் வந்து காலையில் 6 o'clock கிளம்பிட்டோம். ஸோ ரொம்ப கஷ்டமான நாள். எங்கள் அம்மா இறந்த டைம்லலாம் எங்கள் பெரியம்மா வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போயிட்டு நாங்கள் திரும்ப ரிட்டன் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.